கடந்த ஆண்டு 22,000 ரூபாய் ஒரு டன், 28,000 ரூபாய் வரைக்கும் கிடைச்சது. இந்த ஆண்டு 3,500, 3,000, 4,000. இதற்கு இதை கேட்ட உடனே எனக்கு உடனே முதல் அறிக்கை விட்டது நான் தான். அதன் பிறகு நம்முடைய நிர்வாகிகள், நம்முடைய ஆலயமணி அவர்கள், வேலுச்சாமி அவர்கள், நம்முடைய உழவர் பேரியக்கத்தின் தலைவர் செயலாளரை அனுப்பி வைத்து இது என்ன முதல்ல சொல்லுங்க. ஆனாலும் இதற்கு தீர்வு வரவில்லை. காரணம், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கோ அல்லது வேளாண் துறை அமைச்சர்களுக்கோ இதற்கு நேரம் இல்லை. இவர்களுக்கு இந்த பிரச்சனையை பத்தி தெரியல. இவ்வளோ குடும்பங்கள், லட்சக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுல ஒரு மாஃபியா, ஒரு கார்டல் சொன்னாங்க. 70 தொழிற்சாலைகள் ஒரு காலத்துல இருந்தது. அங்க அப்போ போட்டி போட்டுவிட்டு விலைய நிர்ணயம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மாஃபியா, பெரிய தொழிற்சாலைகள் 4, சின்ன சின்னதா ஒரு 10-15 வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய வேண்டியவர்கள், அவ்வளவுதான். இந்த மாஃபியாவை யார் வழி நடத்துகிறார் என்றால் ஆளுங்கட்சி திமுகவை சார்ந்தவர்கள். எதுலயும் விட்டு வைக்கிறது இல்லை. இப்போ காசுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. உங்களுக்கு வேண்டியது பணம், பணம், பணம். எவ்வளவு மோசம். அதுவும் நான் சொன்னேன், 2வது அறிக்கையை விட்டப்போ நான் சொன்னேன், ஆந்திரா கிட்ட போய் கத்துக்குங்க. உங்களுக்கு தெரியலன்னா ஆந்திரா கிட்ட போய் கத்துக்குங்க, கர்நாடகா கிட்ட போய் கத்துக்குங்க. ஆந்திராவில அங்க சந்திரபாபு நாயுடு கடந்த ஆண்டே அது செஞ்சிருக்கிறாரு. இந்த ஆண்டும் 4,000 ரூபாய் ஒரு டன் மாம்பழத்துக்கு ஊக்கத்தொகை கொடுத்திருக்கிறாரு. அதே வேளையில இப்போ என்கிட்ட மட்டும் ஆட்சி இருந்ததுன்னா இந்த தொழிற்சாலை 20,000 ரூபாய் கொடுங்க. நீ நட்டமோ லாபமோ நீ கொடுத்து, நீ எவ்வளவு லாபம் பண்ணிட்டு இருக்கிற கொடுத்து நிர்ணயம் பண்ணி எடுத்து விட்டுட்டு இவர் போய் பேச்சுவார்த்தை, என்ன முத்தரப்பு பேச்சுவார்த்தை பண்ணி என்ன பண்ண போறாங்க?